இன்று இரவிற்குள் நான் புரட்சி வீரர்களை சந்திக்க விரும்புகிறேன். அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க நான் நான் தங்களிடம் முன்பே கூறினேன் மகாராணி, இவள் பார்ப்பதற்கு தான் நல்லவள், மிகவும் மோசமானவள் என்று. அவளை தவறாக எண்ணாதே. தாமோதருக்கு பால் எடுத்து வரும்படி நான் தான் கூறினேன். மகாராணி அவர்களே, தங்கள் தகவலை சேர்த்து விடுகிறேன். தாமோதர் உன்னுடன் நன்றாக பழகிவிட்டான் லட்டி. தாமோதருக்கு பேச்சு வந்தால் போதும், உனக்கு வேண்டிய பொற்காசுகளை அளிப்பேன். இளவரசர் குணமடைஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் இந்த அரண்மனையை விட்டு போக வேண்டியதுதான் இல்ல. நீ எப்பொழுதும் எங்களோட அரண்மனையிலேயே இருக்கலாம். மரியாதையா நீ இங்கிருந்து போயிடு. நாங்க யாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதா இல்ல. இப்ப திடீர்னு உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? அப்பாவியான அந்த பாதிரியார உங்க மகாராணி கருணையே இல்லாம கொன்னு இருக்காங்க. நீ சொன்ன அந்த அப்பாவி பாதிரியார்களை கொலை செஞ்சது நம்ம மகாராணி லட்சுமி பாய் கிடையாது. அவங்கள மனசாட்சியே இல்லாம கொலை பண்ணது அந்த ஹீரோஸ் தான். நீ எங்க கிட்ட போய் சொல்ற, எங்களுக்கு நல்லா தெரியும். மகாராணி லட்சுமி பாய் கிட்ட உன்னோட கேள்விகளை கேளு. அப்புறம் என்ன நின்னுட்டு இருக்க? போ. வணக்கம் மகாராணி அவர்களே. கர்மா, இங்கு யாரும் இல்லையே. அனைவரும் ஜோகன் பாக்கில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். எங்களை மன்னிக்க வேண்டும் மகாராணி அவர்களே. ஜோகன் பாக்கில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கூறி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். உண்மை என்னவென்றால் நான் அங்கு சென்றேன், அவர்களை கொல்வதற்கல்ல, காப்பாற்றுவதற்கு. ஆங்கிலேயர்கள் அந்த போதகர்களை கொன்ற பிறகுதான் நான் அங்கு சென்றேன். அப்பொழுதுதான் அந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. புரட்சி போரில் நமக்கு தான் வெற்றி என்று மகாராணி விக்டோரியா நன்றாக அறிவார். அதனால் தான் நமக்குள் கிளர்ச்சியை எழுப்பி நம்மை நாமே அடித்துக் கொள்ளும்படி இந்த சூழ்ச்சியை செய்துள்ளார்கள். இனி நம் அனைவருக்கும் ஒரே ஒரு லட்சியம்தான், அது பாரதத்தின் சுதந்திரம். நாங்களும் உங்களுடன் போர் புரிவோம். ஜூன் 23 நானா அண்ணா கான்பூரிலும் நாம் அனைவரும் குவாலியரில் தாக்குதல் நடத்த வேண்டும். கர்மா எங்கே? நாங்கள் அவனை பார்க்கவில்லையே. பார்க்கவில்லையா? யார் நீ? சார், நம்ம மால் கிட்ட இருந்து ஜான்சியோட டெலிகிராஃபிக் மெசேஜ் வந்திருக்கு. அது பாடி. அதாவது சார், the Queen of ஜான்சியையும் அவங்க ரெவல்யூஷன்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்களோட சீக்ரெட் பிளேஸுக்கு போயிருக்கா. அவங்களோட நெக்ஸ்ட் பிளான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட 100 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல அட்டாக் பண்றது. விக்டோரியா மகாராணியை அட்டாக் பண்ண போறாங்க. குயின் ஆஃப் ஜான்சிக்கு வேற யார் சப்போர்ட் பண்றாங்க? கிங் ஆஃப் மரானிபூர், நவாப் ஆஃப் பாந்தா அண்ட் கிங் ஆஃப் தத்தியா. மகாராணி அவர்களே, அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன், கர்மாவை காணவில்லை. உங்களுக்கு இந்த மோதிரம் யாருடையது என்று தெரியுமா? ஏனென்றால் இந்த மோதிரம் எனக்கு இதிலிருந்து கிடைத்தது. இந்த மோதிரம் யாருடையதாக இருந்தாலும் அவர்தான் நிச்சயமாக ஜூன் 23ஆம் தேதி நடக்கவிருக்கும் புரட்சி போரை பற்றி ஆங்கிலேயர்களிடம் கூறியுள்ளார். அப்படியானால் மகாராணி அவர்களே, அவனுக்கு இந்த பொறியை பயன்படுத்த தெரியும் என்கிறீர்களா? இதை பயன்படுத்தும் முறை தங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாதே. கர்மாவிற்கும் தெரியும். வணக்கம் மகாராணி அவர்களே. நான் தங்களிடத்தில் கூறாமல் போனதற்கும் என்னை மன்னிக்க வேண்டும். திடீரென்று நீ எங்கு சென்றாய் கர்மா? மகாராணி அவர்களே, நான் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். எவரை பின்தொடர்ந்தாய்? மகாராணி, அது நீங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒருவன் கம்பளியை போர்த்திக் கொண்டு நீங்கள் பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். நான் அவனை பின்தொடர்ந்தேன். அந்த நிமிடமே என்னிடம் கூறியிருந்தால் நான் பிடித்திருப்பேன் அல்லவா? தாங்கள் மற்ற மகாராஜாக்களுடன் புரட்சி போரை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்ததனால் தங்களிடத்தில் கூற முடியவில்லை மகாராணி. இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று உனக்கு மட்டும்தான் தெரியும். கிடைத்த ஆதாரங்களின்படி ஆங்கிலேயர்களுக்கு வேவு பார்ப்பது நீதான் என்பது நிரூபணமாகியுள்ளது. ராவுதுலாஜோ, நீ ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி. அமைதியாக இருங்கள். இந்த மோதிரம் தங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இது உன்னுடைய மோதிரமா? ஆமாம்.